யாழில் போலீஸ் துப்பாக்கிச் சூடு. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற வேன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த இவர் ஓடிச் சென்ற வேனின் பின் இருக்கைகள் கலட்டப்பட்டிருந்த நிலையில் அதில் இருந்த மற்ற இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பளம் 1750 ரூபாய். கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி உறுதியளித்ததன்படி தோட்ட தொழிலாளர்களுக்கு 1750 ரூபாய் நாளாந்த சம்பளம் வழங்கப்பட உள்ளது. போராட்டங்களே இல்லாமல் சம்பள உயர்வு கிடைத்ததால் நோர்வுட் உள்ளிட்ட பகுதிகளில் தொழிலாளர்கள் பாற்றோறு சமைத்து மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சர்ச்சை திட்டம் வாபஸ். இலங்கையில் ஓருணைச் சேர்க்கையாளர் சமூகத்தை மையப்படுத்திய சுற்றுலா திட்டத்திற்கான அனுமதி கடிதத்தை மீளப் பெறுவதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். சுற்றுலா சபை தலைவரின் இந்த தீர்மானத்தை தொடர்ந்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடைபெறும். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. 2026 T20 உலகக்கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி திட்டமிட்டபடி பிப்ரவரி 15 கொழும்பில் நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து ஜனாதிபதி அனுரவும் பாகிஸ்தான் பிரதமரும் தொலைபேசியில் பேசியுள்ளனர். 10 வருடத்தில் நிலவில் குடியேறலாம். அடுத்த 10 ஆண்டுகளில் நிலவில் மனிதர்கள் வாழும் நகரத்தை உருவாக்குவோம் என எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். செவ்வாய் கிரக திட்டத்தை ஒத்திவைத்துவிட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் நிலவுக்கு விண்கலம் அனுப்ப தீர்மானித்துள்ளார்.